நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து கொண்டு போகிறேன். அதுவும் எனக்கு கொடுக்கவும் இல்லை. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க எவ்வளோ நேரம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆஃப். இவங்களே சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் செக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் ஆன் ஆகுது. இனி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோம். அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ப்ரோ வந்து நான் என் வீட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ப்ரோ, நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள், டெலிவரி ஜாபோ இல்லை நாங்கள் கார் டிரைவிங்கு ஹோட்டல் ஏதாவது ஒன்று இருந்தால் என்னை எப்படியாவது கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நானும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். பட் எனக்கு என்ன பயம்னா, உங்களை நான் நான் விசாரிக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருக்கும். பட் உங்களை இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வேஸ்ட்டாக போகிற திரும்பி இந்தியா தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இங்கே சேலரி ஒழுங்காக இல்லைன்னா ரிட்டன் இந்தியா போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் என் மேலே உங்களுக்கு ஒரு கஷ்டமாயிரும். உங்களை நம்பி தானே வந்தேங்கிறோம். அப்போ எனக்கு ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அப்புறம் என்னால் வீடியோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதமாக எந்த ஒரு இதுவும் இல்லாத காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா எனக்கு அப்படி நிறைய அடி விழுந்துருச்சுங்க, பயங்கரமான அடிங்க. நான் நிறைய இது பண்ணியிருந்தேன். சரி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வாங்கிடணும், ஒரு ஐஃபோன் வாங்கிடணும் அப்படிலாம் நான் நினச்சிருந்தேன். கனவு பயங்கரமாக கண்டிருந்தேன். ஆனால் ஒழுங்காக அந்த ஃபோக்கஸ் ஒழுங்காக வேலையில் வர முடியாமல் ஆர்டர்லாம் ஒழுங்காக எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம யாருக்குமே இப்போ சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. பட் இப்போ ரீசெண்டாக நேற்று நான் 2-3 அண்ணன்களை மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசின பிறகு தான் எனக்கு தெரியுது, சூர்யா அதெல்லாம் வான் தப்பு கிடையாது, அவங்க தான் விசாரிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நானும் இனிமேல் பார்த்திங்கன்னா நல்லா விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களே விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் வாங்க. நான் சொன்னேன் வந்துட்டு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா சூர்யா நீ தான் சொன்னேன்னு சொல்லி வரக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வேலை போடுறேன். வரலங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் தெரியுமா? நம்ம ரூம்லேருந்து நான் இப்படி போய் இப்படி வந்திருக்கேன். குறைஞ்சது 20 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ஆனால் ஆர்டரே வரல. மனசே கேட்கல. இவ்வளோ நேரம் ஆகி ஒரு ஆர்டர் வராமல் இருக்குமாங்கிற மாதிரி இருக்குது. ஓ வெயிலும் பயங்கரமாக இருக்குது. இது இல்லை. சரி இப்போ நான் வந்து போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் பார்க். ஸோ அங்கே போனால் ஆர்டர் வரேன். இன்றைக்கி ஆல்ரெடி ஃப்ரைடேங்கும் போது எல்லாருக்குமே லீவாக அவங்களே பார்த்திங்கன்னா வெளியே சுற்ற தான் செய்வாங்க. எல்லாருமே ஆர்டர் போட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க. ஃபேமிலியாக வெளியே போயிட்டு வருவாங்க. அப்படிங்கும்போது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா போகிறது சூப்பர் இப்படி தான் போகணும். கிச்சன் பார்க்கில் போய் உட்காந்தா ஆர்டராவது வரும். இங்கே பாருங்க ஹெல்மெட்டு சைக்கிள் அதில் இன்டர் கேம் வேறு. ஓ சூப்பர். எனக்கு அப்படி ஒரு சைக்கிள் வாங்கணுங்க, ரொம்ப நாள் ஆசை. இங்கே வந்த பிறகு நான் ஊருக்கும் கொண்டு போகலாம். இதை கொரியர் போட்டும் அனுப்பலாம். ஒன்று வாங்கணும், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஊருக்கு போட்டு ஊரில் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. இதை எடுத்திருக்கேன் இப்போ தான் 5:32ங்க. 4:5க்கு நம்ம வந்து லாகின் பண்ணோம். சரிங்களா? எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்க. 1.5 மணி நேரம் கழித்து இப்போ தான் ஒரு ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து கொண்டு போகிறேன். அதுவும் எனக்கு கொடுக்கவும் இல்லை. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க எவ்வளோ நேரம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆஃப். இவங்களே வந்து பார்த்திங்கன்னா வெளியே சுற்றுவாங்க காரில். யாரும் பொருள் ஆர்டர் போட மாட்டாங்க. ஸோ இதுதான் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நல்ல ஆர்டர் இருக்குங்க. ஏன்னா அந்த டைமில் எல்லோரும் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்துடுவாங்களா, ஆர்டருக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் இப்போ இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் பைக் ஓட்ட முடியாது நம்ம. ஏன்னா அந்த டைமில் இது பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம பைக் ஓட்ட முடியாது. மற்றபடி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 10 மணிலேருந்தே வச்சிங்களா, 10 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் பயங்கரமாக ஆர்டர் இருக்கும். வேலைக்கிழமை பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஈவினிங்க 6 o'clock ஆரம்பித்து இயர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும், வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிரும். அந்த 3 மணி வரைக்கும் பயங்கரமாக ஆர்டர் இருக்கும். நேற்று அப்படி தான் இருந்துச்சு. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்கு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்துங்க, புதன்கிழமெல்லாம் எல்லா டைமும் நல்லா ஆர்டர் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆர்டரு இதில் தான் கொடுத்துட்டு போய் ஹோட்டலில் போய் சாப்பிடணும். என்ன சாப்பிடல நான் இன்றைக்கி வரும்போது என்ன பண்ணேன்னா யோகட்டு, அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சுகர், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட இல்லை, அதோட கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வந்தேன்.
அது வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிடணும் பார்த்தீங்களா, என்னதான் இருந்தாலும் ஃபுட் எடுத்துக்கணும். அதனால் இப்போ இந்த ஆர்டர் முடிச்சுட்டு சாப்பிட போகணும். ஆர்டர் வேறு எதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருவேன், இல்லை ஆர்டர் வரலன்னா சாப்பிட போயிடுவேன். மாலுக்குள்ளே ஆர்டர் போட்டிருக்கு, என்ன கதை உள்ளே போனோம். பார்க்கிங்லலாம் வண்டி விடணுமான்லி வெரி வெரி. ஸோ பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க மக்களே. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் எடுக்கேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. 4 o'clock நம்ம ரூம்லேருந்து வந்தோம். ஏன்னா நம்ம 3 o'clock ரூம்லேருந்து வரணும்னு ஆடி பார்த்தா நம்ம இன்றைக்கி 4 o'clock தான் வந்தோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வேலைலாம் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன். ஸோ எல்லாருமே நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. மற்றபடி இந்த ஜூஸு, இந்த 7up பெப்சிங்கிற மாதிரி ஐட்டத்தை விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. வாழைப்பழம் சாப்பிட்டா கூட உடம்புக்கு நல்லது தான். முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் போய் ஆர்டர் இப்போ சிப்ஸு சாப்பிடணும் போல் இருக்குன்னா சிப்ஸஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக வாழைப்பழமோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்பிளோ ஒரு ஆரஞ்சோ ஏதோ ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்க, மேபி அது உங்கள் உடம்புக்கு நல்லது. ஏன்னா இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற என்னோடய கிளைமேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் சிக்கன் பீஃப் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப பயம். ஏன்னா கூட கொஞ்சம் ஹீட் ஆயிருமோ உடம்பு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சிக்கனில் என்னடா ஹீட்டு, செத்த கோழியில் என்னடா ஹீட்டு அப்படிங்கிற மாதிரி தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட தோண மாட்டேங்குது. இப்போ நான் ஏன்னா இப்போ ரூம்லேருந்து வந்ததுலேருந்து என்ன இப்போ வரைக்கும் தண்ணியை குடிக்கல. அப்படி அதுக்கு காரணம் என்னென்னா, நான் ரூம்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ஷேக் குடிச்சிட்டு தான் வந்தேன். அந்த மில்க் ஷேக்கில் என்னெல்லாம் போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா பால், டேட்ஸு, பாதாம், முந்திரி 2 அப்புறம் பிஸ்தா அது 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீர். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக சப்ஜா சீரும் சரி பாதாம் பிசினும் சரி இந்த 2மே பார்த்தீங்கன்னா நான் எல்லா ட்ரிங்க்ஸ்லேயும் ஆட் பண்ணிடுறேன். அதாவது ஏதாவது ஒன்றில் தான் ஆட் பண்ணணும், பட் நான் எல்லா ட்ரிங்க்லையும் ஆட் பண்ணிவிடுவேன். ஏன்னா பாதாம் பிசினும் சரி சப்ஜா சீரும் சரி நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை குறைக்கும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த 2 இது எல்லா இதுலேயும் சேர்த்துக்கிடுவேன். இன்றைக்கி நான் செஞ்ச மில்க் ஷேக்லேயுமே அது ஆட் பண்ணிவிடுவேன். நைட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் சாப்பிட்ருவேன். பாதாம் பிசினும் சரி அந்த இதுவும் சரி. ஏன்னா இந்த கிளைமேட்டை இந்த ஹீட்டை தாக்கணும், நம்ம உடம்பு தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் நீங்களும் நம்ம ஊர்லேயுமே வெயில் கொஞ்சம் நஞ்சலாம் இல்லை, ரொம்ப அடிக்கும். பட் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. அவ்வளோந்தான் மக்களே. ஓ இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டா, என்னடா வண்டி ஸ்ட்ரெயிட்டாக விட்ருக்காப்ல ஆள். ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கான். அவன் கை காமிச்சிட்டான், ஐ எம் குட் அப்படின்ட்டான். ஆனால் உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்குலாம் இந்த ஆக்ஷன் பார்க்கும்போது. ஏன்னா எல்லாருக்குமே வீட்டில் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும், அம்மா அப்பா யாராவது ஒரு ஆள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இப்போ இந்த காரில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சேஃப். ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆனால் தான் அவங்களுக்கு லைட்டாக ஒரு இன்ஜுரி ஆகும், சரிங்களா. ஆனால் பைக் ஓட்டுற எங்களுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தாலே பெரிய இன்ஜுரி ஆகும். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? காரில் போகிறவங்களுக்கு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தால் தான் சின்னதாக ஒரு இன்ஜுரி நடக்கும், சின்னதாக ஒரு அடியோ ஏதோ ஒன்று நடக்கும்னு வைங்களேன். ஆனால் பைக்கில் போகிறவங்களுக்கு அப்படி கிடையாது. சின்னதாக நடந்தாலே பெருசாக இம்பேக்ட் ஆகும் உடம்பு. அதுதான் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை எனக்குமே தெரியும் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகும். ஆனால் 2 ஆப்ஷன் தான், ஒன்று பிரேக்கு இல்லைன்னா அவளை அந்த டெத்து. இது 2 எனக்குமே தெரியும். பட் அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒருத்தன் வேலை பார்க்குறான்னா இதை விட அவனுக்கு ஒரு வலி மிகுந்த ஒரு விஷயம். அதிக வலினா அவன் வீட்டில் இருக்க கடன், அவன் வீட்டில் இருக்க வறுமை, அவன் கண்ணால் டெய்லியும் பார்த்துருப்பான் அந்த கஷ்டத்தை. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா என்ன சூர்யா நீ இவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிற, இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிற, இருந்தும் நீ அங்கே இருக்குன்னா என் வீட்டில் உள்ள கஷ்டத்தை என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு இது ஒரு பெருசாக இல்லை, கடனாக டெத்தான்னு பார்த்தா எனக்கு என் கடன் தான் ரொம்ப பெருசாக தெரியுது. அப்படிங்கும்போது என்னை விட கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் பெங்காலிலலாம் வந்து வேலை பார்க்குறவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 18 மணி நேரமாக வேலை பார்ப்பான். ஏன்னா அவ்வளோ கடன் இருக்கும். அவனுக்கு தெரியும் இங்கே வண்டி ஓட்டும் போய் ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய ஆகும். உங்களுக்கு கேமராவில் காமிக்கிறதுலாம் ரொம்ப கம்மி. நீங்கள் இங்கே ஹவுஸ் டிரைவரில் இருக்கவங்களோ இல்லை கார் டிரைவரில் இருக்க அட்டாக் கேளுங்க, விடுவாங்க அவ்வளோ இது சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடக்கு. அவங்களும் பொய்லாம் சொல்லலை, அவங்களும் உண்மையாக தான் சொல்கிறாங்க. பட் அவ்வளோ விஷயங்கள் நடக்கு. இதையும் தாண்டி ஒருத்தன் பிடிச்சி நிற்கிறான்னா அவன் வீட்டில் இருக்க வறுமை மட்டும்தான் காரணம். அவன் வீட்டில் இருக்க கடன், அவன் வீட்டில் இருக்க வறுமை அவனோட அடுத்த லெவலுக்கு போகணுன்னா பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் ஊரில் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த பிஸ்னஸுக்கு மூலதனத்துக்கு ஆள் இல்லை. அப்போ நம்ம தான் அதை பண்ணோன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும்.
அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆக தான் செய்யணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா கஷ்டப்பட்டு ஆக தான் செய்யணும், அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆக தான் செய்யணும். இதுதான் லைஃப். இவ்வளோதான். நான் இந்த மாதம் என் கடனை எல்லாத்தையும் நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு நான் நிற்பேன். ஆனால் அடுத்த மாதம் எனக்கு கடனாக இருக்காது, அது தேவையாக இருக்கும். சரி, கடன்லாம் அடைச்சாச்சு, அடுத்த லெவல் என்னது? ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு கட்டுறதுக்கு மூலதனம் ரெடி பண்ணணும், அதுக்காக ஓடுவேன். வீடு கட்டின பிறகு மேரேஜ்னு ஒன்று இருக்கும், அந்த மேரேஜுக்காக ஓடணும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் சர்க்கிள். அப்படியே சைக்கிளின் மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்று விட்டால் அடுத்தது, அடுத்த விட்டால் அடுத்தது. ஏன்னா கடன் அடைச்ச பிறகு நம்ம அடுத்தது பிறகு வீடு கட்டுறது தான் பிளான் போடுவோம். வீடு கட்டின பிறகு மேரேஜும்பாங்க, மேரேஜுங்கும்போது அடுத்து அந்த பசங்களை வளர்க்கணும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்ல, சுற்றிக்கிட்டே தான் இருக்குங்க. இதுதான் லைஃபு. ஆனால் எனக்கு வந்து இது பசங்களுக்கு மட்டும்தான்டா அப்படின்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்களுமே சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் வீட்டில் அம்மா மட்டும் இருப்பாங்க, இல்லை அப்பா மட்டும் இருக்காங்க, அங்கே ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வீட்லேயும் சரி, பொண்ணுங்க இருக்க வீட்லேயும் சரி, எல்லாருமே இது போத் ஆஃப் ஈக்குவல் தான். எல்லாருமே ஒரு சைக்கிள் மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. கல்யாணத்து பிறகு பொண்ணுங்களுமே வேலைக்கு போகாமலாம் சும்மா வீட்டில் ரெஸ்ட்லாம் எடுத்துக்கல. எந்த பொண்ணுங்களும் நான் இப்போ இருக்க எந்த ஜென்ரேஷன்லேயுமே அப்படி பார்த்த கிடையாது. அவங்களும் வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க, பண்ண தான் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாருக்குமே தான். இது லைஃப் இப்படி தான் இருக்கும். எதுவுமே இதுக்கு ஒரு எண்டு கிடையாது. எப்பா வீடு கட்டிட்டேன், இதோட முடிஞ்சு இனி நான் வேலைக்கு போகணுன்னு அவசியம் அப்படி கிடையாது. வீடு கட்டின பிறகு கல்யாணம் இருக்கும். கல்யாணம்னா குழந்தைக்கு படிக்க வைக்கணும். அப்புறம் அவங்களோட லைஃப்பை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவன் வந்து ஒரு பெரிய பையன் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். இது எல்லாருக்குமே, போத் பணக்காரனுக்கும் சரி ஏழைக்கும் சரி, எல்லாருக்குமே இப்படி தான். பணக்காரனை மட்டும் சம்பாதிச்சுட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுவானா? இல்லை, அவனும் சம்பாதிச்சுட்டே தான் இருக்கணும். அவனும் ரொட்டீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ரொட்டேஷன் ஆகிற மாதிரி தான். ஸோ இதுதான் லைஃப். அப்படிங்கும்போது சாவு இது எல்லாமே வரதான் செய்யும். எல்லா கஷ்டங்களும் வரதான் செய்யும். சரிங்களா? அதான் விஷயம். எல்லாமே இருக்கும். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் இன்னும் பைக்லேயே தான் இருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? அவரோட நேரம் நல்லா இருக்குது, அவர் கரெக்டாக இருக்கார். அப்படிங்கும்போது அதான் இது என்னென்னா, யார் யாருக்கு எங்கெங்கே எப்பப்போ எழுதி வச்சுருக்கோ அங்கங்கே அப்பப்போ அது டான் நடந்துடும். அவ்வளோதான். என்ன நம்ம நினச்சி விடணும், எனக்கு இங்கே இல்லைப்பா, அவ்வளோதான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரூமில் இருக்க எல்லாத்தையும் சொல்கிறது தான். நாங்கள் வந்தோடனே சொன்னோம், வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலும் தெரியும், அவங்ககிட்ட சொல்லுவேன், ப்ரோ நமக்கு இங்கே இல்லை ப்ரோ, அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், யார் கேட்டாலும் ப்ரோ எனக்கு இங்கே இல்லை, அதனால எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் ப்ரோ அப்படி நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ட், என்னோட தைரியம் தான் என்ன அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக நினைங்க, ஆக்டிவாக இருப்போம். அதுக்குன்னு நெகட்டிவே இல்லைன்னு நினைக்காதீங்க. நெகட்டிவ் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு பாசிட்டிவான தைரியத்தை வச்சுக்கிங்க. அப்படின்னா தான் நெகட்டிவை சமாளிக்க முடியும். அதுதான் உண்மை. நெகட்டிவ் இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க, எல்லாத்துலேயும் நெகட்டிவ் இருக்கும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 9:58 ஆகுதுங்க. ஆமாம், ஏன்னா நான் வந்து நல்ல ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்க ஷார்ட் ஆர்டர்லாம் 2 வந்துச்சு. ஒரு 2-3 லாங் ஆர்டர் வந்துச்சு, அவ்வளோத்து ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். நம்மளோட ஃபீட்பேக் இது போயிடுச்சு. என்னது, நம்மளுக்கு அந்த ஷார்ட் ஆர்டர் வர அந்த ஆப்ஷன் போயிடுச்சு. ஏன்னா எல்லா ஆர்டரும் அக்செப்ட் ரேட்டிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஷார்ட் ஆர்டர்லாம் கொஞ்சம் வரும். நம்ம ரிஜெக்ட் பண்ணனால அந்த ஆர்டர்லாம் கொஞ்சம் போய் இப்போ லாங் ஆர்டர் ஒன்று வந்துச்சு, அதை கொடுத்துட்டு இப்போ திரும்பி மேலே போயிட்டுருக்கேன். ஏன்னா நைட்டு கீழே சேஃப் கிடையாது, அதனால் இப்போ நான் மேலே போயிட்டுருக்கேன். யாஸ்மின் போயிட்டுருக்கேன். எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி மேலே போனோம். மணி 9:30 தான் ஆகுது, 9:20. மேலே போகிறக்கு ஒரு 9:30 ஆகணுங்களேன். ஒரு 5 ஆர்டர் எடுத்தாலும் 15 ஆர்டர் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி 15ஆவது பண்ணிடணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா 15 என்னோட டார்கெட் இல்லை, டெய்லி 20 தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி நைட்லேருந்து எப்படி, ஏன்னா இன்றைக்கி தானே ஆரம்பிச்சிருக்கு இது. மேபி கண்டிப்பாக சூப்பராக போகும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோஸ் டெய்லியும் போடுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலான்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் வீடியோஸ் தொடர்ந்து போட முடியும். ப்ளீஸ் கொடுங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை. ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். டாட்டா.